இபிஎஸ்க்கு ஸ்கெட்ச் போட்டு ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் ஆகியோர் தேவர் ஜெயந்தி அன்று ஒன்று கூடி செய்தியாளர்களை சந்தித்தனர். ஆனால் அந்த பிளான் கை கொடுக்கவில்லை என்றும் வரும் தேர்தல் அறிக்கையில் முக்குளத்தூர் வாக்குகளை கவர் செய்யும் வகையில் இபிஎஸ் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிடவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு அடியாக மாறும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபட்டது. குறிப்பாக முக்குளத்தூர் வாக்குகளை இபிஎஸ் இழந்து விடுவார் என்ற விமர்சனமும் இருந்தது. டெல்டா, தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு வரவிடாமல் தடுக்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் சேர்ந்து இபிஎஸ்ஐ தேவர் இன விரோதி என்ற வகையில் சித்தரிக்க முயன்ற நிலையில் பலருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் இபிஎஸ். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தனது பிரச்சாரத்தில் அதிரடியாக கோரிக்கை வைத்தார். எடப்பாடியை சுற்றி பின்னப்படும் தேவரின விரோதி என்ற சிலந்தி பின்னலை இந்த கோரிக்கையால் அவர் அறுத்தெறிந்ததை பார்த்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அதிர்ச்சி அடைந்ததாக பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில் தேவர் ஜெயந்தி விழாவை வைத்து இபிஎஸ்க்கு செக் வைக்கலாம் என்ற திட்டத்தை தீட்டி அந்த தினத்தில் செங்கோட்டையனை தங்களுடன் கைகோர்க்க வைத்தனர். ஆனால் அந்த திட்டமும் பெரிதாக எடுபடவில்லை என சொல்கின்றனர். கடந்த 2023 இபிஎஸ் பசுமொன் சென்றபோது அவருக்கு எதிராக சிலர் முழக்கமிட்டனர். இந்த ஆண்டு அப்படி எதுவும் நடக்காமல் அவருக்கான ஆதரவு அதிகரித்திருந்தது. அதற்கு காரணம் அதிமுகவில் முக்குளத்தோருக்கு அவர் மீண்டும் அங்கீகாரம் கொடுத்ததுதான் என சொல்கின்றனர். குறிப்பாக கட்சியில் துணை பொதுச் செயலாளராக நத்தம் விஸ்வநாதன், பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன், சட்டமன்ற துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் என அவர் முக்குளத்தோர் நிர்வாகிகளை பதவியில் உட்கார வைத்துள்ளார். அதோடு தன்னுடைய பிரச்சார பயணத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடந்து போகாமல் அதனை கோரிக்கை மனுவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுத்தது வரவேற்பை பெற்றது. இந்த சூழலில் வரும் 2026 ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையில் முக்குளத்தோர் மக்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை அளிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக சொல்கின்றனர். குறிப்பாக தேவருக்கு பாரத ரத்னா, மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர், கள்ளர், மறவர், அகமுடையார் என்று 3 சாதியாக இருப்பவர்களை தேவர் என்ற ஒரே குடைக்குள் கொண்டு வந்து சாதி சான்றிதழ் வழங்குவது, வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கியது போல முக்குளத்தோர் சமூகத்தினருக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிடவிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் 2026 முக்குளத்தோர் வாக்குகளை அதிமுக பக்கம் சிந்தாமல் சிதறாமல் பெற முடியும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக கூறப்படுகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.